மரபணு குறைபாடுடைய தம்பதிகளுக்கும் குழந்தை பேறு கிடைக்கச் செய்யும் நவீன சிகிச்சை முறை சென்னை தனியார் மருத்துவமனையில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஒரு தம்பதிக்கு இரட்டை குழந்தை பிறந்துள்ளது. அது குறித்து இப்போது பார்க்கலாம். தென்னிந்தியாவிலேயே முதன்முறையாக சோதனை குழாயில் உருவான கருவை மரபணு பரிசோதனை செய்யும் முறை சென்னை தனியார் மருத்துவமனையில் அறிமுகமாகியுள்ளது. இதன்படி வளர்ந்த கருவில் இருந்து ஒரு செல்லை எடுத்து பரிசோதனை செய்வதன் மூலம் மொத்த கருவின் மரபணு நிலையை அறிந்துவிடலாம் என்கிறார் மருத்துவர் கமலா செல்வராஜ். அண்ட் ஆல்சோ மக்களுக்கு ஒரு பொழுது விழிப்புணர்ச்சி இல்லை. அன்றைக்கி 10 அபார்ஷன் ஆனவங்க நம்மளுக்கு குழந்தை பிறக்காது தத்து எடுத்துக்கணும்னா நினைப்பாங்க. அவங்க இந்த மாதிரி டெஸ்ட் பேபியில் பயாப்சி பண்ணி நார்மல் எம்ப்ரியோஸை அவங்க ஈட்டி பண்ணிக்கலாம். இந்த மரபணு சோதனை மூலம் நீண்ட காலமாக கர்ப்பம் ஆகாதவர்கள் உட்பட பல்வேறு காரணங்களால் குழந்தை பேறு இல்லாமல் இருப்பவர்களுக்கும் கருத்தரிக்க அதிக வாய்ப்புள்ளது என்கிறார் அவர். நவீன மரபணு பரிசோதனை சிகிச்சை மூலம் சென்னையை சேர்ந்த தம்பதியருக்கு ஆண் பெண் என இரட்டை குழந்தைகள் பிறந்து ஆரோக்கியமாக இருப்பதாக மருத்துவர் கமலா செல்வராஜ் தெரிவிக்கிறார். இதன் மூலம் 41 முதல் 69% வரை கர்ப்பம் தரிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் மருத்துவ ஆய்வுகள் கூறுகின்றன. லாவண்யா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.